ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி கொஞ்சம் திங்க் பண்ணலான்னு யோசித்தேன். எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான டைம் தான் கிடைக்கிது. ஒரு நாளில் 24 ஹவர்ஸ், வீக்கில் 7 டேஸ், இயரில் பார்த்தா 365 டேஸ். இருந்தாலும் நம்மளால் அந்த டைமை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல. வேலையில் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறோம், டிப்ரெஷன் சொல்கிறோம், ஃபேமிலியோடு நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னு சொல்கிறோம், ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிடுறோம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நிறையா சேலஞ்சஸை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம் இல்லையா. அந்த டைம் அப்படிங்கிறது கடவுள் கொடுத்த ஒரு வரங்க. அதை நம்ம வீணாக்காமல் ரொம்ப வைஸாக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா. அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்ஸ் அந்த டைம் போயிடுச்சுன்னா திருப்பி நமக்கு கிடைக்காது. டைம் ஆடிட் டேபிள் அண்டு அந்த பை சார்ட் போட்டு நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இன்றைக்கி இத்தனை வேலையை முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சி அந்த டேயை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆனால் அந்த டே முடிகிறப்ப எவ்வளோ வேலையை நம்ம முடிச்சிருக்கோம் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணணும். நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு நம்ம அந்த வேலையெல்லாம் தள்ளி போட்டுகிட்டே இருக்கும்போது கடைசியில் அதை முடிக்க முடியாமல் அவசரமாக நம்ம முடிக்க வேண்டிய மாதிரி போயிடுது. இந்த மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்கு? அப்படி நடக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அப்புறம் எப்போவுமே பிஸியாக இருக்கிறதுக்கு பழகிட்டனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலும் நம்ம லேசியாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஃபுல்லாக ஆக்கியபைடாக இருந்தால் தான் நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதா? ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.